கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிருபை உள்ள இந்த காலை பொழுதுல இங்க மேல உள்ள ஸ்கிரீன்ல பாக்குறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதான திருவள்ளுவருடைய சிலை. நான் இப்பொழுது நிற்கிறது சமுத்திரத்தின் அருகாமே கோகுலத்திற்கும் கன்னியாகுமரிக்கு இடையில நிற்கிறேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 21 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. 6 தாலுகாவை கொண்ட ஒரு மாவட்டம், 188 கிராமங்களை கொண்ட மாவட்டம் இந்த கன்னியாகுமரி மாவட்டம். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம், இதோ நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடுகிறேன் என்று சொல்றார். இதயத்துல உண்டான ஒரு பாரம், இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறதான 38 மாவட்டங்களும் ஆண்டவருடைய நாமம் அறிவிக்கப்படணும், ஜனங்கள் மீட்கப்படணும் சொல்ற ஒரு இயக்கத்தையும் கொடுத்ததுனால 2வது மாவட்டமா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து நிற்கிறேன். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஒரு காலத்துல இதே மாவட்டத்துல இதே சமுத்திரத்துல நான் ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மீனவனான் இருந்தது உண்டு. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பாரம் சுமந்தவனாய், ஏக்கம் நிறைந்தவனாய் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். கண்ணீரோடு சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட 100 சொச்சம் மதுபான கடைகள் இருக்கிறது. இங்க உள்ள ஜனம் மிகுந்த பக்தி உள்ள ஜனம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற ஜனம் எல்லாருமே மிகுந்த பக்தி உள்ளவங்க. ஒருவருக்கொருவர் கடவுளை நம்பிக்கை உள்ள ஜனம்தான் இந்த ஜனம். ஆனா வெறும் 8 லட்சம் சொச்சம் பேர் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த கடலோர மாவட்டங்கள் இருக்கிற ஜனங்கள்ல அதிகபட்ச பேரு, எல்லாரும் இல்ல, அதிகபட்ச பேரு மதுபானத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் மீட்கப்படணும். வேதம் சொல்லுது, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்துல மரிப்பதை கர்த்தர் பிரியம் கொள்ளாத தேவன் என்று சொல்லு. இன்னைக்கு இந்த ஜனங்களை மீட்டெடுக்க மாட்டாரா ஆண்டவர்? இந்த ஜனங்களை சந்திச்சிட மாட்டாரா? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சபைகள்ல ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகிறாரா என்று சொல்லி கண்ணீரோடு செபிக்கும்படி கர்த்தர் அடியனை கொண்டு வந்திருக்கிறார். செபித்து கொண்டு இருக்கிறேன். இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கு எதற்காக இந்த பதிவு இந்த நாட்கள்ல பதிவிடுகிறேன்னு சொன்னா, இந்த மாவட்டத்துல அருவருப்பான காரியங்கள் எல்லாம் மாறி ஜனங்கள் மீட்கப்படணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை மிகவும் சமயமா இருக்கு. அந்த வருகைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்படணும், ஆயத்தமாக்கப்படணும். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் தேவனுடைய சத்தம் ஒலிக்கணும், ஒரு எழுப்புதல் உண்டாகணும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த காணொலியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த 21 லட்சம் மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும், இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் உலகத்தின் பாவங்களுக்கும் விலகி ஆண்டவர் மனிதனை பாவத்திலிருந்துதான் மனம் திரும்ப சொன்னார். அந்த மனம் திரும்புதலுக்கு உள்ள பிள்ளைங்கள் எல்லாம் கடந்து வரும்படி, அவருடைய இருதயங்களை கர்த்தர் திருப்பும்படி இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் செபிங்க. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக செபிங்க. ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி செபிங்க. 6 தாலுகாக்கள் இருக்கிற மக்கள் சந்திக்கப்படட்டும், 188 கிராமங்கள் இருக்கிற மக்கள் சந்திக்கப்படட்டும், அதிகாரிகள் சந்திக்கப்படட்டும், அரசியல்வாதிகள் சந்திக்கப்படட்டும், சாமானிய மக்கள்கள் சந்திக்கப்படட்டும், அநேக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அவங்க சந்திக்கப்படட்டும். இந்த மாவட்டத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்த மாவட்டத்துல இருக்கிறதான அநேக விபத்துகளால ஒரு நாளைக்கு ஒரு வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான பேர் விபத்தினால மறிக்கிறாங்க, விபத்துக்குள்ளாக்கப்படுகிறாங்க. அவங்க எல்லாம் கர்த்தரால் காக்கப்படணும். அதற்காக செபிங்க. உங்கள் ஜெபம் பரலோகத்தை எட்டுமானால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை ஆண்டவர் காத்து அவர் வருகைக்கு முன்னு ஆயத்தம் பண்ணி அவர் ரட்சிக்க போதுமானவரா இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஜெபிங்க. கர்த்தர் நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன்.